இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. எல்லாமே கேட்டியா? கேட்டம்மா. ஆனா அந்த பொண்ணு அப்பாவியா இல்ல தெளிவான பொண்ணான்னு தெரியறதுக்கு முன்னாடியே உங்களுக்கு அடி மேல அடி விழுந்துகிட்டே இருக்கு. அந்த பொண்ணு வந்து இன்னும் 1 மணி நேரம் கூட ஆகல, அதுக்குள்ள எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன்னு சொல்லுது. இந்த பொண்ணு போற ஸ்பீட பார்த்தா உங்களை மீறி முன்னாடி போயிடுவாளோன்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அவ எவ்வளவு ஸ்பீடா வந்தாலும் மனோகரின்ற இந்த ஸ்பீட் பிரேக்கர் கிட்ட நின்னுதான் ஆகணும். 2 நாள் இருந்துட்டு ஓடி போறவ கிட்டலாம் எனக்கு என்ன போட்டி இருக்க? நீங்க சொல்றதும் கரெக்ட் தாமா. அம்மா, எதுக்கும் நான் அந்த பொண்ணை ஃபாலோ பண்ணிக்கிறேன். நீங்க ரிலாக்ஸா இருங்க, நான் பாத்துக்கிறேன். அந்த பொண்ணு சொன்ன மாதிரி ரிலாக்ஸ் இல்ல, இது உண்மையான ரிலாக்ஸ் தான். கிளம்பு, அந்த பெருசுங்க வந்துரும். சரிங்கம்மா. இப்ப நீ இதெல்லாம் கேட்டதுனால எனக்கு கொடுக்கற ரெஸ்பெக்ட் ஏதாவது குறைஞ்சதுன்னா? அம்மா, நீங்க கொடுக்கற சம்பளத்துல தான் நான் சாப்பாடு சாப்பிடுறேன். உங்களுக்கு கொடுக்கற ரெஸ்பெக்ட் எப்படிமா குறைஞ்சு போகும்? வா. நீலா, சீக்கிரம் எடுத்து வைமா. எடுத்து வச்சிட்டேன் ராதர். என்ன இவ்வளவு பொறுமையா பண்ணிட்டு இருக்கீங்க? சீக்கிரம் ஆகட்டும். முடிஞ்சது சார். அம்மா, அந்த பொண்ணு இன்னும் கீழே வரலையே, நான் போய் கூப்பிடவா? எதுக்கு? அந்த பெருசுங்க தலையில தூக்கி வச்சு ஆடுறதுக்கா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஒருவேளை நம்ம போகும்போது கீழே அவ வந்தானா அவகிட்ட ஏதாவது ஒண்ணு சொல்லி அவளை அங்க வரவிடாம பண்ணிடு. வா. இந்த மிஸ் அம்மா ஏன் இன்னும் வரல? அஞ்சு, என்ன பாத்துட்டு இருக்க? அந்த மிஸ் அம்மா எங்க இருக்காங்கன்னு. மிஸ் அம்மாவா? அதான் டாடி. அதான் அமர், புதுசா ஒரு கேர்டேக்கர் வந்திருக்காங்கல்ல, அவங்களதான். நம்ம வீட்ல நடக்கிற விஷயத்துக்கு அவங்க எதுக்கு? அவங்க இங்கேயே இருக்கட்டும், நாம போலாம். வாங்க. ஐயோ, என்ன இவங்க இந்த வீட்ல என்ன மட்டும் தனியா விட்டுட்டு போயிட்டாங்க? காரியம் எங்க நடக்க போகுதுன்ற அட்ரஸ் கூட கொடுக்கலையே. இதுக்கு நீ வர காலையில எழுந்து ரெடியா இருக்க? ஹலோ, சொல்லுங்க. நீங்க இன்னைக்கு லஞ்சுக்கு எங்க வீட்டுக்கு வரீங்களா? என்னங்க நீங்க ஏதோ அத்தை வீட்டுக்கு கூப்பிடுற மாதிரி இப்படி போன் பண்ணி அதிகாரமா வர சொல்றீங்க? ஐயோ, நான் அந்த அர்த்தத்துல கூப்பிடலங்க. உங்களோட அர்த்தம் என்னவா இருந்தாலும் இன்னைக்கு வர முடியாதுங்க. வேணும்னா நாளைக்கு வரேன். இல்லங்க, இன்னைக்கே வரணும். நாளைக்கு வந்தீங்கன்னா சரியா இருக்காது. என்னங்க நீங்க? நாளைக்கு உங்க வீட்ல லஞ்சே செய்ய மாட்டாங்களா? செஞ்சாலும் கெஸ்டுக்குலாம் தர மாட்டாங்களா? அது உங்களுக்கு வந்தாதாங்க புரியும். பாக்கலான்னு சொல்றீங்க, ஆனா எதுக்குன்னு சொல்ல மாட்டீங்க. லஞ்சுக்கு வர சொல்வீங்க, ஏன்னு கேட்டா வந்தாதான் தெரியும்னு சொல்றீங்க. ஆக்சுவலா உங்களுக்கு என்ன தாங்க பிரச்சனை? நீங்க என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க? இப்ப எதுக்கு என்ன பாக்கணும்னு ஆசைப்படுறீங்க? அது வந்து போன்ல சொல்ற விஷயம் இல்லங்க. கடவுளே, நான் இப்போ வேற வேலையில ஜாயின் பண்ணிட்டேங்க. அந்த வீட்ல கூட இன்னைக்கு விசேஷம் இருக்கு. அதுக்காக தான் இன்னைக்கு என்னால கண்டிப்பா வர முடியாது. ஐயோ, அப்படியா? வேணும்னா உங்க பாஸ் கிட்ட நான் பேசுறேன். இது பேசி பெர்மிஷன் வாங்குற விசேஷம் இல்லங்க. என்னாச்சுப்பா? யாருகிட்ட போன்ல பேசுன? அதான் நான் சொன்னேன்லப்பா, சென்னையில இருக்கிற அந்த எஃப்எம் பொண்ண ஆருக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த பொண்ணை கூப்பிட தான் கால் பண்ணேன். ஆருவும் அந்த பொண்ணும் ரொம்ப க்ளோஸ். ஆனா ஆரு இறந்த விஷயம் அந்த பொண்ணுக்கு தெரியாது.
ஆமா தாத்தா, அந்த ஆஜி ஆன்ட்டிய அம்மாக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா டாடி, இன்னைக்கு அந்த ஆஜி ஆன்ட்டி அங்க வருவாங்களா? இல்ல அஞ்சு, அந்த ஆன்ட்டி பிஸியா இருக்காங்களா, முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ, வந்தா நல்லா இருந்திருக்கும்ல டாடி. அந்த பொண்ணுக்கு விஷயத்த சொல்லி கூப்பிட வேண்டியதானே? இல்லம்மா, அந்த பொண்ணு ஆறுக்கு ரொம்ப க்ளோஸ்ன்னு நினைக்கிறேன். இத சொன்னா எப்படி ரியாக்ட் பண்ணுவாங்கன்னு எனக்கு தெரியல. அதான் நேர்ல பார்த்து அவங்க கிட்ட இந்த விஷயத்த சொல்லலாம்னு நினைக்கிறேன். சரிப்பா, காரியம் முடிஞ்சதும் மறுபடியும் கால் பண்ணு. சரிப்பா. ஆமா, அவங்க கிளம்பி எவ்வளவு நேரம் ஆச்சு? கொஞ்சம் முன்னாடி தான் கிளம்புனாங்க. சரி வாங்க, நம்மளும் போலாம். வேணாம் மகளே, நீ அந்த இடத்துக்கு போனா உனக்கு சோகத்தை தவிர வேற எதுவும் கிடைக்காது. நீ அங்க நடக்கிறதெல்லாம் பார்த்தா தாங்க மாட்ட. உன் ஆத்மா துயரப்படும், உன் மனசு உடைஞ்சு போயிடும். நீ வாழ்ந்த வாழ்க்கை உனக்கு பொய்ன்னு தோணும். என்ன சொல்றீங்க? அப்படி என்ன நடக்க போகுது குப்தா? ஆரம்பத்துல இருந்து நீங்க இப்படிதான் பேசிட்டு இருக்கீங்க. சொல்லக்கூடாது, நீங்க சொல்ல மாட்டீங்க. சரி, எனக்கு இன்னும் எவ்வளவு டைம் இருக்கு குப்தா? சூரியன் மறையறதுக்குள்ள நாம போயாகணும் மகளே. சரி, நம்ம அங்கே போகலாம். குழந்தைங்க, என் வீட்டுக்காரரு, இக்குடும்பத்தோட நான் செலவழிக்கிற கடைசி நிமிடங்கள். இது என்னது? பக்கத்து வீட்டுக்காரங்க மேல இருந்து வராங்க. இது கனவா இல்ல நிஜமா? ஐயோ, எனக்கு எதுவுமே புரிய மாட்டேங்குதே. மிஸ்டர் குப்தா, அந்த பொண்ணு பார்த்துட்டா. பயமா இருக்கு. ஏதாவது ஐடியா இருந்தா சொல்லுங்க ப்ளீஸ். எனக்கு தெரியாது. தேவையில்லாத பிரச்சனை நீயே இழுத்துக்கிட்டல்ல. இந்த பிரச்சனைக்கான தீர்வை நீ தான் தேடி கண்டுபிடிக்கணும்.